அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்யப்படுதா வக்ஃப் வாரியத்தினால தனியார் நிலங்கள்? அப்படிதான் சேர்க்கப்பட்டிருக்கா 9 லட்சம் ஏக்கர்? அதாவது பொதுவா நிலங்களை நிர்வாகம் செய்வதற்குன்னு இந்தியாவில் சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டப்படி இந்தியாவுடைய நிலம் சர்வே செய்யப்பட்டு, இதுவும் வெள்ளக்காரங்க பண்ணதுதான். அதனால இப்ப இவங்களால சர்வே நம்பரை மாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் இருக்கும் போதே கிட்டத்தட்ட நடந்தே சர்வே பண்ணி மொத்தமாக இடங்களை அடையாளப்படுத்தி இருக்காங்க. இதுல பாரம்பரியமாக தனியார் நிலங்களாக இருந்தவை, புறம்போக்கு நிலங்களாக இருக்கிறவை, அரசினுடைய அதிகாரப்பூர்வ நிலங்களாக இருப்பவைன்னு காலகாலமாக அவங்க போன பிறகு ஒவ்வொரு அரசும் அந்தந்த காலத்திற்கேற்ப அதை வரையறை பண்ணி வச்சிருக்கு. இதுல நத்தம்னு சொல்லுவாங்க, புறம்போக்குன்னு சொல்லுவாங்க, அனாதீனம்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே இந்த வில்லேஜ் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கு, ஏ ரெஜிஸ்டர். அந்த ஏ ரெஜிஸ்டர் தான் இது யார் யாருக்கு உரியதுன்னு சொல்லும். அதை தாண்டி யாரோ ஒருத்தர் சொல்லிட்டா அப்படின்லாம் இந்தியா முழுக்க என்ன பிஜேபி காரங்களா இருக்காங்க மக்கள் இல்ல, எல்லாருக்கும் சட்டம் தெரியும். அதுல இவங்க மாதிரி இப்படி அறிவிச்சுட்டா இது எங்களுது, இது கோயில் இருந்துச்சு, இங்க காளி கோயில் இருந்தது, நாங்க தாஜ்மஹாலை கூட இடிப்போம், இதெல்லாம் இதுக்கு என்ன ஆதாரம் வேணும்? இல்ல, நாங்க நம்புறோம். அந்த மாதிரி நம்பிக்கையில நடக்காது இது. இப்போ மயிலாப்பூரை சுற்றி ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, அதுல பல தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்புறமா பிரச்சனை வரும்போது தெரியும், அவங்க சொல்லுவாங்க மேல் கட்டுமானம் தான் எங்களுது, அது அவங்களுக்கு தெரியாமையே கூட இருக்கும். அடிமனை கபாலி கோயிலுக்கு சொந்தமானது அப்படின்னு அப்பதான் தெரிய வரும். அது மாதிரி கோயில் நிலங்கள் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு உரியவைன்னா அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துருவாங்க. அதை வேற யாரும் பதிவு பண்ணும்போது அதை பத்தி விசாரணை செய்து அது சரியா தப்பான்னு விசாரிக்க வேண்டிய பொறுப்பு பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு உரியது. இதுல பல இடங்கள்ல கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் தனியார் இடங்களை இது கோயில் இடம் அப்படின்னு அறிவிப்புகள் இருக்கு. அப்படி சில பேரும் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு உரிய மொத்த இடமும் அது வக்ஃப் போர்டுக்கான இடம் அப்படின்னு அவங்க கிட்ட ஏதாவது தரவு இருந்தால் அவங்க அதை கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லையா, ஆதாரம் இல்லைன்னா அதை மாத்திக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி சிக்கல் எல்லா வழிபாட்டு தலங்கள் பெயர்ல கொடுக்கப்பட்ட இடத்துக்கும் வரும். ஆனா இவங்களுடைய அக்கறை எல்லாருடைய வழிபாட்டு தலத்திலயும் இருக்கிற பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு பிரச்சனையே இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் தான். ஆகையினால இவங்க இப்ப அவங்களை ஏதாவது பண்ணி குத்திக்கிட்டே இருக்கணும். இது ஒண்ணு. அவர் என்ன சொல்றாருன்னா 4 லட்சம் ஏக்கராக இருந்த இடம் 9 லட்சம் ஏக்கராக எப்படி அதிகரிச்சது, அது யாருடைய சொத்துன்னு கேக்குறாரு. இப்ப திருச்சியில மாவட்ட ஆட்சியர் திருச்செந்துறைங்கிற பகுதியில இருக்கிற இடங்களை விற்கலாம், அது வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமானது இல்லைன்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, அந்த மாதிரி விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை வருது. சம்பந்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தான் போராட வேண்டியதா இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் பட்ட சிரமங்களுக்கு யார் பொறுப்பாகிறது அப்படின்னு அவர் கேட்கிறார். கார்த்திக், இது ரொம்ப நல்ல கேள்வி. என்ன தெரியுங்களா, நீங்க இவங்கெல்லாம் சொல்ற ஆதாரங்களை வச்சு அதெல்லாம் உண்மைன்னு நம்ம நம்ப முடியுமா? முதல்ல இவங்க சொல்ற கணக்கெல்லாம் புள்ளி விவரம்லாம் டிபேட்டுக்கு அடிச்சு விடுறது தான். அது நாளைக்கு டிபேட்ல வருமா வராதான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப மாத்திக்கிட்டாலும் அவங்க அதை பத்தி கவலைப்பட போறது இல்ல. நான் இவரை மட்டும் சொல்ல, அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியே அப்படிதான் இருக்குங்கிறது தான் எங்களுடைய அனுபவம். ஆகையினால இவங்க விவாதங்கள்ல சொல்ற புள்ளி விவரமோ தரவுகளோ அதை உட்கார்ந்து நீங்க எடுத்து பார்த்தாதான் அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு தெரியும். இன்னொன்னு பேப்பர் படிச்சீங்கன்னா தெரியும். நான் சொன்ன புள்ளி விவரம் இன்னைக்கு தினத்தந்தியிலையும் தின மலர்லையும் இன்றைக்கு ஹிந்து தமிழ்லையும் வந்திருக்குக்கா பாருங்க. வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் யூ, நாங்க அடிச்சு விடல. அதாவது நீங்க பேப்பர் படிச்சீங்கன்னா உங்களுக்கு முடிக்கணும். அதாவது கர்ணேஷ் நீங்க என்ன தெரியுங்களா, அத உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பூனைகளாவே வாழ்வீங்க. நீங்க கண்ணை மூடிக்கிட்டா உலகத்துல யாருமே படிக்க மாட்டாங்க, யாருக்குமே தெரியாது. நீங்க கொடுக்கிற செய்திகள் தான் இன்னைக்கு பேப்பர்ல வரும். நான் இப்ப அது பொய்ன்னு கூட சொல்லல, கவனிங்க. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண பிறகுதான் அதனுடைய உண்மை தன்மை தெரிய வரும்னு சொல்றேன். சில சமயம் நீங்க உண்மையை கூட சொல்லுவீங்க.
அதுக்கு என்ன காரணம்ன்றது உங்களுக்கு தான் தெரியும், அது அப்புறம் பாத்துக்கலாம். என் கூற்றுக்கு வலு சேர்த்தமைக்கு நன்றி. நான் சொல்ல என் கூற்றுக்கு வலு சேர்த்தமைக்கு மாட்டேன். நன்றி. உண்மையை சொன்னால் நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய நியாயம் எங்களுக்கு தான். வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கு, அது ஆபத்தானதுன்னு பொருள். ரெண்டாவது, இப்போ இதை இவங்க எதுக்காக செய்யறாங்க அப்படிங்கறத பாராளுமன்றத்தில் எல்லாரும் பேசியிருக்காங்க. கவிஞர் கனிமொழி அவர்கள் பேசினதெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக அகிலேஷ் யாதவ் அவர்கள் சொன்ன அந்த கருத்து, பிஜேபி மீது இவர்கள் பேசுகிற இந்த இந்துத்துவ சாயத்தின் மீது இந்து மக்களாக இருப்பவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, அது அவங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு. ஆகையினால அந்த இந்து மக்கள் நம்பிக்கையை இவங்க பெறணும்னு நினைச்சா இந்துக்களுக்கு நன்மை செய்ய மாட்டாங்க, இந்துக்கள்ல பெரும்பான்மையாக இருக்கிற பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, தாழ்த்தப்பட்டோருக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பழங்குடியினரை ஜனாதிபதி ஆக்குவாங்க. ஆனா பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதி பத்திக்கிட்டு எரியும், அங்க போய் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ அதே இந்துக்கள் நம்பிக்கை எப்படி பெறுகிறதுனா வேற ஒரு எதிரியை காட்டுறது. இந்த பாருங்க, இவர்தான் மோசம், இவர்தான் மோசம், இவரை நான் குத்துறேன் அப்படின்னா அதுல 4 பேர் சும்மா இருப்பாங்களா? அவங்க கோவப்பட்டு ஏதாவது பேசுவாங்களா? பாத்தீங்களா, இவங்களாலதான் நாட்டுக்கே பிரச்சனை. இப்படி ஒரு கற்பனை எதிரியை காட்டுறது தான் அவங்க வேலை. அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இஸ்லாமியர்களை அவங்களுடைய ஒரு அமைதியான முறை, இந்த வக்ஃப் வாரியத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கு இருக்கு. வழக்கு எங்க தான் இல்ல, காஞ்சிபுரம் கோயில்ல குத்து சண்டையெல்லாம் நடந்ததை பார்த்தோம்ல. என்ன பண்ணிட்டாங்க? நடக்கும் தான், 2 பிரிவு இருக்கு, 2 பிரச்சனை இருக்குன்னா எல்லாருக்கும் வழக்கு நடக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்ஃப் போர்டுக்கு பல வழக்குகள் இருக்கு, கோயில்களுக்கு வழக்குகள் இருக்கு, டயசிஸ்க்கு வழக்குகள் இருக்கு. எல்லா இடத்துலயும் நிர்வாகம் வந்தா வழக்கு இருக்கும். எல்லாத்தையும் இவங்க கை வைக்க முடியாது இல்லையா? அதுல என்ன இவங்களுக்கு ஏன் நான் முஸ்லீம் வரலாம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்? எம்பி வரலாம், எம்எல்ஏ வரலாம். இவங்க கட்சியில யாரும் முஸ்லீம் எம்பி இல்ல, முஸ்லீம் எம்எல்ஏ இல்ல. எல்லா கட்சியிலையும் எங்க எம்பியை போடுறோம், எங்க எம்எல்ஏவை போடுறோம்னா ஒரு முஸ்லீமை போட முடியும். இவங்க கட்சியில ஒரு பிரதிநிதி கூட எம்பி இல்ல, எம்எல்ஏ இல்ல. அதனால நான் முஸ்லீமை கொண்டு வர்றோம். உங்களுடைய சதியெல்லாம் இருக்கே, இந்த மக்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக புரிஞ்சது. அதை திரும்ப 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 அவங்க முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு அட்டெம்ப்ட் ரொம்ப ஃபெயில்டு அட்டெம்ப்ட். ஏற்கனவே அவங்களுக்கு அந்த பெரும்பான்மை மக்கள் கொடுக்காததுக்கு காரணமே இதுதான். இதை இன்னும் இப்பயே மைனாரிட்டி, இதுக்கப்புறம் இதுவும் இல்லாம போறதுக்கான ஏற்பாடு தான் இன்னைக்கு அவங்க பார்லிமெண்ட்ல நடந்துகிட்ட முறை.